ஹாய் மை ஃபேமிலிஸ். நான் மார்னிங் எழுந்து எப்பயுமே வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன். அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு நேற்று மதியானம் கொள்ளு க்ளீன் பண்ணி நைட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த மார்னிங் எழுந்து பார்த்தா நல்லா ஊறிருந்துச்சு. அது 3லேருந்து ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து அது வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம குக்கிங்க்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம பசார் செய்ய போகிறோம். ஓகேயா? உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 3லேருந்து 4 விசில் போதும். ஓகேவா? இப்போது பத்தலைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பசாருக்கு மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு முழு பூண்டு எடுத்து பீல் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் 4 துண்டு தேங்காய் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகேயா? இப்போ தண்ணி நல்லா போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கதால அது வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் தண்ணி நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. வானல் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடுகு, வெந்தயம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ மசாலா, தேங்காய், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு அதை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி அதையும் இதில் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொள்ளு வேக வச்சுருந்தோம் இல்லையா? ஒரு தண்ணி, அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பு காரம்லாம் எப்படி எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொள்ளு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சோடனே உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து போட்டுட்டு உளுந்து நல்லா இதானோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டுக்கிட்டேன். 3 சில்லி பவுடர், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் உப்பு ஆட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொள்ளில் உப்பு போட்டிருக்கதால நான் இதுக்கு உப்பு சுத்தமாக ஆட் பண்ணல. அப்புறம் நம்ம கண்ணாடி பதம் வந்தோடனே கொள்ளு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுட சுட சாதம் போட்டுட்டு கொள்ளு நிறையா ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு பிடிக்கும். அப்புறம் நான் அந்த இதுதான் பசார், அதையும் நான் போட்டுட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.